ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப குட்டி 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 மைனர் சேஞ்சஸ் சொல்ல போகிறேன். அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிடும். அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக நம்ம எலிமினேட்டும் பண்ணிடலாம். ஸோ டேண்ட்ரஃப் நம்ம தலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது டேண்ட்ரஃப் தான். டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். டேண்ட்ரஃபை குறைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் மண்டை அரிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தால். டேண்ட்ரஃப் முடி கொட்டுற பிரச்சனையை விட இந்த மண்டை அரிக்கிற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்ல போகிறேன். டேண்ட்ரஃப் உங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை அழுக்காக இருக்கிறது, ஒழுங்காக தலைக்கு குளிக்காமல் இருக்கிறது, தலையில் நிறைய வேர்வை படிஞ்சு அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வரும். ஸோ அதுக்காக கண்டிப்பாக தலைக்கு அடிக்கடி குளிங்க. நார்மல் ஹேர் டேண்ட்ரஃப் எதுவுமே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரக்கூடாது அப்படின்னா வீக்லி ட்வைஸ் குளிங்க. அப்படி உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அன்டில் அண்ட் அன்லெஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் போகிற வரைக்கும். அடுத்தது உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாக இருந்தால் கூட உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஆயிலி ஸ்கேல்ப்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் டெய்லி தலைக்கு எண்ணெய் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீக்லி 5 days எண்ணெய் வைக்கிறீங்க, உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அந்த 5 days எண்ணெய் வைக்கிறத ஒரு 3 days கம்மி பண்ணி பாருங்கள். டேண்ட்ரஃப் குறையிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்தது உங்கள் டயட். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜிங்க்கு, விட்டமின் பி, ஒமேகா 3 ப்ரோட்டீன் இதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஜிங்க் கீரை வகைகளில் நிறைய இருக்குது. விட்டமின் பியும் கீரையில் இருக்குது. அவகேடோ, ஆரேஞ்ச், பெர்ரிஸ் இந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. அண்ட் ப்ரோட்டீன் உங்களுக்கே தெரியும், எக்கு, பன்னீர், டோஃபு அந்த மாதிரி ஐட்டம்ஸில் எல்லாத்துலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் ஒமேகா 3 வால்நட், ஃபிஷ் அதிலெல்லாம் இருக்குது. ஸோ உங்கள் டயட் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் வெளியில் எண்ணெய் ஹேர் ஆயில் எவ்வளோ காஸ்ட்லியான ஹேர் ஆயில், ஷாம்பு என்ன அப்ளை பண்ணாலும் நீங்கள் உள்ளே என்ன சாப்பிட்றீங்களோ அதுவும் உங்களுக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், உங்களோட ஹேர் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஹைஜீனாகவும் க்ளீனாகவும் வச்சுக்கிறது. நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களோட சீப்பு, ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ், உங்கள் ஹேருக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அண்ட் பில்லோ கவர் இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா டேண்ட்ரஃப் பரவும். ஸோ நீங்கள் டேண்ட்ரஃப்காக இன்றைக்கி தலைக்கு குளிக்கும் போது டேண்ட்ரஃப்காக ஏதாவது ஒரு ஹேர் பேக் அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் அதே பழைய சீப்பு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க டேண்ட்ரஃப் மறுபடியும் உங்கள் தலைக்கு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் சம்மந்தப்பட்ட திங்ஸை நீங்கள் எடுத்துகிட்டே போய்க்கோங்க. ஏன்னா மற்றவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்குறீங்க, இப்போது சீப்பெல்லாம் மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு மேபி டேண்ட்ரஃப் இருந்தாலும் உங்களுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிவிட்டு இது கூடவே இப்போ நான் சொல்ல போகிற ஹேர் பேக்கையும் போட்டு பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நான் ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் எண்ணெய் வைக்கிறீங்கல்ல, அந்த தேங்காய் எண்ணெய் கூட இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய்னா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும். அது போக புளிச்ச தயிரும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறமா வெந்தயத்தை அரைச்சி உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கிறது, இல்லைனா வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியை உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி தேய்ச்சி ஒரு 1/2 an hour உங்கள் தலையிலே விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட்டை கொடுக்கும். அண்டு நான் ரொம்ப பர்சனலாக எதை யூஸ் பண்ணேன் நல்ல ரிசல்ட் இருந்தது அப்படின்னா அது அந்த லெமன் ப்ளஸ் கோகோனட் ஆயில் தான். ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட்டு. என்னோடய டேண்ட்ரஃபே போயிடுச்சுன்னு சொல்லலாம் நான் அதை யூஸ் பண்ணி. எதையுமே ஒரு டைம் 2 டைம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது யூஸ்லெஸ் தான். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இது போக நீங்கள் இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு டேண்ட்ரஃப் குறையவே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒரு 2 months ட்ரை பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே இல்லை, அதே மாதிரி தான் டேண்ட்ரஃப் இருக்குது, அதே மாதிரி தான் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். ஏன்னா டேண்ட்ரஃப் இந்த ரீசன்ஸ் போக இன்னும் நிறைய ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின்னில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட டேண்ட்ரஃப் வரும். அதை நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தான் சரி பண்ண முடியும். டேண்ட்ரஃபை சரி பண்ணிட்டீங்கன்னா டேண்ட்ரஃபால் வர ஹேர் ஃபாலையும் சரி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெமெடிஸை ட்ரை பண்ணிவிட்டு 2 monthsக்கு மேலே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம். பாய்.